गाइस இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிரானி சாப்டர் 1ல கார் எஸ்கேப் தான் பண்ண போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நார்மல்ல வச்சு தான் எஸ்கேப் பண்ண போறோம். சோ நார்மல் வச்சு எல்லாரும் ஹார்ட் மோட்லாம் நம்மளுக்கு வேணாங்க. ஹார்ட் மோட்லாம் விளையாடணும்னா அவகிட்ட அடி வாங்கியே செத்து போயிடுவேன் நான். ஃபர்ஸ்ட் நான் நார்மல்ல இருந்தே போறேன். ஸோ டே 1 சீக்கிரம் போட்டு தொலைங்க. இந்த டே 1 மட்டும் சீக்கிரமாக போடவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே 1 வந்துச்சு. கிராணி வீட்டுக்குள்ளே ஒரு நாள். கிராணி வீடு ஏஞ்சி பார்த்தா என்னங்க இருக்க போகுது. 4 டக்கா பெஞ்சு வச்சு கிளவி ஓட்டிகிட்டு இருக்கா. இது அவள் கல்யாணத்துக்கு சீராக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. இங்கே புக் இருக்குது, நம்ம அது அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது காருக்கு தேவையான பொருள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. அந்த வரங்க கிளி வரங்க ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஐயோ அடி வாங்க போகிறேங்க நான். ஐயோ அவகிட்ட இருந்து தப்பி ஓடுறதுக்குள்ளே போதும் நான் இங்கே பயமாக இருக்குங்க. அது வரைக்கும் கன் பாட்டு அந்த பக்கம் நம்ம அது அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். ஐயோ 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 கிளவியே வந்து அடுத்துடாதடி. ஏன்டே இப்படி பண்ணுறேன்? என்னைக்காவது என்னை எஸ்கேப் பண்ண விட்ருக்கியா? ஆனால் நான் நிஜமாக ஒன்று சொல்கிறேங்க. இந்த கேம் நான் இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து ஒரு தடவை கூட நான் வெளியே தப்பிச்சு போனதில்லை. ஸோ இன்றைக்காவது போவேங்கிற நம்பிக்கையில் உள்ளே வந்திருக்கேன். பார்ப்போம். ஸோ நம்ம கன் பாட் வந்து மேலே பார்த்தோம், அது அப்புறமா அந்த எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க. இங்கே அதுக்கே வருதுங்க எனக்கு. இது வேறு இங்கே கொடுத்து உயிரை எடுக்கிறாங்க. இந்த இடத்துல கேசோலின் இருக்குமா? காக்கா நீ என்ன வச்சுருக்க? நீயே வச்சுக்கூடாமா செல்லக்குட்டி. கிளவி எங்கே இருக்க? வந்துடாத நேரா. சைக்கோ கிளவி வந்து நேராக வந்து அடிப்பாங்க அவங்க. செம்ம போடே காக்கி. ஐயோ கிளவி வர்றாங்க, நான் இந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிறேன். ஐயோ கிழவி ஏன் கிழவி இப்படி பண்ற? நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வரேன். தாத்தா ஒன்று திட்ட மாட்டாரு என் பின்னாடி வர்றதுக்கு. இப்போ தாத்தா போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் அவர் தனியாக விட்டிங்க வந்து என்னை அடைச்சி வச்சு இப்படி குடும்பப்படுத்துறியே. உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா கிழவி? போயிட்டா கிழவி. நான் பொறுமையாக வெளியே போகிறேன். போயிட்டாங்க. நம்ம போய் காருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்படித்தான் இங்கே எத்தனை சவுண்ட் கொடுத்துட்டு போயிடலாம். கிளம்பி இந்த பக்கம் டெஸ்டாக காய் வந்துடுவான். நம்ம அந்த பக்கம் ஓடிடுவோம். சென்சிட்டிவ் அதிகமாக வச்சுக்கிறேன் நான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓடுறதுக்கு. ஸோ கார் கீழே போய் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஹேமர் கிடச்சிருக்குங்க. இது வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரிலங்க. நான் கேட்டது கார் எஸ்கேப்புக்கு தேவையானது, எனக்கு கிடைக்கிறது டோர் எஸ்கேப்புக்கு தேவையானதாக கிடைக்கிது. நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள்? கஷ்டமாக இருக்குது எனக்கு. இந்த ஃபோன் வேறு லைட்டாக ஹேங் ஆகுதுங்க. வெயிட் பண்ணுங்க. கிளவி நான் இங்கே சவுண்டு கொடுத்துட்டா வருவா. சீக்கிரமாக பண்ணணுமே. ஐயோ இது பொறுமையா அந்த புகையை ஆன் பண்ணி விட்டுறேன் நான் இப்போது. இருங்க ஒரு நிமிஷம். ஐயோ கஷ்டமாக இருக்குங்க நவுத்துறதுக்கே. ஆன் பண்ணிட்டேன். ஓடியா வந்து மாட்டிக்கோடி சொல்லுக்குட்டி. போ செத்து போ. கொசு மருந்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஐயோ சீக்கிரம் ஓடு. அப்பா ரொம்ப மனசு வலிக்குதுங்க. இலவிய கொசு மருந்தில் போட்டு சாவடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? துப்பாக்கி எடுத்து சொன்னோன்னு நினச்சேன், அது நடக்கலை ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ஹேமரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மேலே ஸ்லெண்ட்ரினா ரூம் அந்த இருக்க பிளாங்கை உடச்சி பார்த்துலாம். அங்கே அந்த டோரில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். பேர்லாக்கி கிடச்சா நல்லாயிருக்கும். ஓடிக்கிட்டே இருக்க. இன்னும் வந்த பாடு கிடையாது, வந்துருச்சு. ஓ மை காட், பிளாங்க் எடுத்துட்டுங்க தெரியாமல் ஹேமரை கீழே போட்டேன். நாங்களாம் இந்த சந்துக்குள்ளே போவோம். இந்த மீட்டை வச்சு நான் வெஜிடேரியன், எனக்கு ஏங்க மீட் கொடுக்குறாங்க? பைத்தியக்காரங்களாங்க. சாரி அது எனக்கு கிடையாது. அது அந்த ஸ்பைடருக்கு ஒரு மனுஷன் நாயை பெட்டா வளர்க்கலாம், பூனையே பெட்டா வளர்க்கலாம். இந்த கிழமை என்னங்க ஸ்பைடரெல்லாம் பெட்டா வளர்த்துட்டு இருக்கு. அந்த ஸ்பைடர் கூட குட்டியாளுங்க அந்த வருஷத்துக்கு இருக்குங்க. அவ்வளோ பெரிய ஸ்பைடரை வச்சு எப்படிதான் சோறு போட்டு வளர்க்கணும்? அதுவும் அந்த ஸ்பைடர் பாருங்க மீட் தான் சாப்பிடும், பாலில் பிடிக்காது, பால் பிஸ்கெட்லாம் சாப்பிடாது. ஒரு நாய் கூட பால் பிஸ்கெட் சாப்பிடும், ஆனால் இந்த ஸ்பைடர் மீட்டு மட்டும்தாங்க சாப்பிடுது. நான் இந்த இடத்துக்கு வந்தேன், மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் கிளவி சவுண்டு கொடுத்துருக்கேன் வருவா, அதனால நான் இப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுக்கிறேன். கிளவி சீக்கிரம் வா கிளவி. இருக்கியா? நான் சவுண்டு கொடுத்தேங்க, ஆனால் இவன் வரல. நான் வெளியே போகும்போது வந்தானா நான் என்ன பண்ணுறது? வந்துடுறாங்க கிளவி வந்துடுறாங்க. ஐயோ கிளவி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?
ஏலே நான் நல்லா இருக்கேன். இப்போ நீ தான் என் கையில சாவ போற பாத்துக்கோ. சீக்கிரமா ஏன் வந்துட்ட போல இருக்கு. கிழவி இங்க பாரு பாப்போம். வர பார்த்தீங்களா, அதாங்க கிழவி. என்ன ரொம்ப பிடிக்குங்க கிழவிக்கு. ஏலே இசுக்கு, உன்னெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ எப்ப கதவு திறப்ப உன்னை வந்து போடலான்னு பாக்குறேன். நான் கூப்பிட்டோடனே வந்தா பார்த்தீங்களா. அதான் கிராணி. கிராணி போறியா? என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். கேள்வி கொஞ்சம் திரும்பி பாரு. போயிட்டாவ, நான் இங்கே ஓபன் பண்ணி விடுறேன். கீழே உட்காந்து இப்போ அந்த சவுண்டுக்கு வருவா. நான் வெயிட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிறேன். கிளவி போ. பாட்டு பாடினோடனே ரொம்ப பிடிச்சி போய் கிளவி திரும்பி வராங்க. கிளவி ஒன்னும் பாட்டுக்காகலாம் வரல. யாரு பத்தி கிளவின்னா? எனக்கு இப்பதான் ஜஸ்ட் 16 வயசு ஆகுது. வெள்ள முடி சொட்டா இருந்தா எனக்கு கிளவின்றியா? கிளவி வந்திருக்கியா? என்ன கிளவி ரொம்ப சோகமா இருக்க போல இருக்கு. நான் உள்ள என்ன நீ தான் உள்ள போட்டு அடைச்சி வச்சிருக்க. நீ ஏன் சோகமா இருக்க? அழுவாத கிளவி. தாத்தா உன்னை பார்த்து பாரு பத்திரமா. இப்போ நான் சவுண்ட் கொடுத்துறேன், திரும்பி வருவா பாருங்க. வருவாரா? இப்போ நான் இந்த இடத்துல கை வச்சாலும் விழும், கை வைக்கிறதா விழும். கிளவி வரா, குடு குடுன்னு ஓடிடுறேன் நான். ஓடு 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 ஓடு. கீழே விழாமல் ஓடிடணும் நம்ம. நான் இந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறேன். நான் எவ்வளோ நேரம் தான் அப்படியே மேலே சுற்றிட்டு இருக்க போகிறேன்னு எனக்கே தெரியலங்க. கிளவி ஸோ இந்த இடத்துல ஒழிஞ்சிட்ருக்கோம். கிளவி வந்து அங்கே இருக்கா. போயிட்டா. இல்லை போயிட்டா. இப்போ நம்ம ஹேமர் எடுத்துகிட்டு நம்ம கீழே போக போகிறோம். இருங்க ஒரு நிமிஷம். ஹேமர் எங்கே போட்டேன்? அங்கே உள்ளே போட்டேனா? ஹேமர் எங்கே போட்டேனே தெரிலங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் அதிகமாக வச்சாலும் கஷ்டமாக இருக்குது, கம்மியாக வச்சாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு வேறு கோல்டு, மன்னிச்சுக்கோங்க. அப்பப்போ மூக்க வர சளி வந்துட்டே இருக்கும், தொடச்சிட்டே இருப்பேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல சவுண்டு கொடுத்து நான் இந்த பக்கம் குச்சிட்றேங்க. வந்துட்டா பாருங்க கிளவி, சைக்கோ கிளவி. எத்தனை பேர் அடி இந்த மாதிரி உச்சி சித்திரவாதம் பண்ணுற நீ ஊசி கிளவி? பார்த்தீங்களா, குறுவையில் ஓடிடலாம் நம்ம. என்னங்க பண்ணுறது? இந்த இடத்துல பொறுமையாக போவோம். அந்த இடத்துல சவுண்டு கொடுத்துட்டோன்னா அப்புறம் மாட்டிக்குவேன் நான். கடவுளே, இந்த இடத்துல இன்ஜின் பாட்டு இருக்கணும் பாருங்க. இன்ஜின் பாட்டு எடுக்க போல எங்கேயோ ஓடுறேன் நான். நாக்கு உடச்சி விட்டு நல்லாவே உடைக்க மாட்டேங்கிறேங்க நான். ஒரு லூஸுங்க. அதை பார்த்தீங்களா இன்ஜின் பாட்டு? நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் அடிச்சு விட்டா வந்துருச்சுங்க. இப்போ நம்மக்கிட்ட கார் கீ இருக்குது, இன்ஜின் பார்ட் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு என்ன வேணும்? கேசோலின் வேணும், அப்புறம் வந்து பேட்ரி வேணும், அப்புறம் வந்து ஃபியூஸ் வேணும். இத்தனை இருக்குது. ஒன்றுத்தையும் கண்டுபிடிக்காமல் இந்த கிளவிக்கிட்ட சுற்றின்னு இருக்கேன். இந்த கிளவி கூட சுற்றி வந்தீங்கன்னு விளையாடிட்டு இருக்கேன் நான். என்னங்க பண்ணுறது? கிளவி சீக்கிரம் போ கிளவி. தாத்தா கூப்பிடுறது. ஓடு 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 ஓடு. தாத்தாக்கு நெஞ்சு வலியாமா? தாத்தாக்கு நெஞ்சு வலியா? போ கிளவி. இப்போ நான் போகிறேன், அவன் இருக்க மாட்டேன். நான் பொறுமையாகவே போகிறேன். அப்படியே இந்த இடத்துல சவுண்ட் கொடுத்துறேன். அப்போ தான் இந்த கிளவி இந்த பக்கம் வருவான். நாம் அங்கே போய் பொறுமையாக மாட்டுவோம் இன்ஜினை. பொறுமையாக போவோம் நம்ம. இந்த இடத்துல இன்ஜின் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த புக்கு வச்சேன் தெரியுமா, அந்த இடத்துல போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே சவுண்டு கொடுத்து கிளவி ஒரு தடவை போட்டு தரலாம். என்ன போட்டு வச்சேன் நான்? கார்கி இருக்குது. இதை போட்டு இப்படி சவுண்டு கொடுத்துட்டு போய் பின்னாடி போய் வந்துப்போம். கிளவி மட்டும்தான் பின்னாடி இருந்து குத்துவாளா? நாங்களும் அப்படி தான் அடிப்போம். அவன் வந்து பின்னாடி வந்து நம்ம போயிட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்து டமா டமான்னு அடிப்பாங்க. இப்போ நாமளும் அவளுக்கு பின்னாடி முதுகில் குத்துவோம். அது தப்பு தான், குத்தக்கூடாது தான். இது என்னங்க, சும்மா கேம் தானே. ரியல் லைஃப்பில் யாரையும் அந்த மாதிரி குத்திடாதீங்க. சீக்கிரம் வாடி மென்டல் கிளவி. ஓ, தாத்தாவை பார்க்க போயிருக்காளா? அப்போ பொறுமையாக தான் வருவாங்க. பொறுமையாவா. பார்த்து மெல்ல வலிக்கு போகுது காலுக்கு. இருங்க, போக ஆன் பண்ணலான்னு தெரில. ஆன் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த கிளவி ரூமுக்கு போவோம். மேலே சீக்கிரம் போ. மேலே அந்த ரூமுக்கு போவோம். இங்கே போயிட்டு இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். மாட்டிக்கிட்டேன். எப்படி மாட்டினேன் எனக்கே தெரிலங்க. கிளவியும் செத்துட்டேன், நானும் செத்துட்டேன். எங்கள் 2 பேருக்குள்ள எவ்வளோ பெரிய நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் 2 பேரும் செத்தா ஒன்றா தான் சாவோம். கீழே விழுந்துட்டேங்க நான் நினைக்கிறேன். இல்லை, எதுலையே மாட்டி விழுந்துட்டுருக்கேன். சரி விடுங்க, ஒரு நாள் தானே செத்து போனேன். சரி, அந்த ரூமில் போய் திரும்பி பார்ப்போம். கிளவி வந்துட்டா. எனக்கு அதான் ஒரே கவலையாக இருக்குது. இந்த இடத்துல தாங்க ஏதோ ஆயிடுச்சு எனக்கு. பொறுமையாக போவோம். இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காதுங்க. அதான் முன்னாடியே பார்த்துட்டேனே. இல்லைங்க, சிச்சோ. அந்த பொம்மை இருக்க இடத்துல, டெடி இருக்க இடத்துல ஏதாவது இருக்குமா? ஒன்றுமே இல்லைங்க. இங்கே ஒன்றுமே வைக்க மாட்டாங்க. என்னை ஏமாத்துறாங்க இந்த கேமில். என்ன இல்லை, எல்லாருமே தான் ஏமாத்துறாங்க.
நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல சவுண்டு போட்டேன். இந்த ஜென்மத்தில் எஸ்கேப் பண்ண மாதிரி தான் போல இருக்கு நான். ஐயோ கேள்வி இங்கே இருக்கா. ஓ வா என்ன வேகம். அத்லெட்ஸ் கூட இவ்வளோ வேகமாக ஓட மாட்டாங்க. கிளவி அம்மா வேகமாக ஓடுறா பாருங்க. பார்த்து கிளவி ஊந்துக்கு இந்த காலை ரெண்டே வெடிச்சுக்கிட்டு ஊந்து போகிறேன். அப்படி தாத்தாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நீயும் ஹாஸ்பிட்டலில் இருக்க, 2 பேரும் போய் சாக வேண்டிதான். அதுக்கு முன்னாடி லைட்டாக உனக்கு புகை போட்டு விட்றேன். போயிட்டு வாண்ணா. இந்த கேமில் நான் அவளை சாவடி ஒன்றத்தையும் பிடுங்கினது கிடையாது. ஆனால் அவளை மட்டும் சாவடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். புகை போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு எஸ்கேப்பும் போட முடியாது போல. இதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. எனக்கு ஒரு பொருள் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? கிளவி கொஞ்சம் சீக்கிரம் வா. வா கிளவி. அவள் அந்த பக்கம் போயிருப்பா, அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் வருவா. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வந்துட்டாங்க. வா கிளவி வா. உன்னை இப்படி கொள்றதுக்கே எனக்கு மனசு வரல கிளவி. உன்னை கண்ணை வச்சு தான் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன பண்ணுறது, கொசு வரது தான் உனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் போகிறேன், அப்படியே எங்கேயாவது போகிறேன். ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். போவோம், வேகமாக போவோம். இந்த டோருக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். கிளவி இப்போ தான் போய்கிறா, செத்து வைக்கிறா. ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கேள்விக்கு உயிர் வந்துடும். வா சாமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது. இதை எடுத்து போய் இன்ஜின் பாட்டை டைட் பண்ணி விட்டுருவோம். கன்று பாதி பாட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். கன்று செட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளாக கிடையாதுங்க. கன்று முழுசாக கொடுத்தா தான் என்ன வந்துடுமா அவங்களுக்கு? இங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது. என்ன பண்ணுறது, கிராணி ஹவுஸ்னால் அப்படி தான். கிராணி மாதிரியே மென்டலாட்டும் இருக்கும். இப்போ நம்ம போய் அதை டைப் பண்ணி விட்டு அடுத்து வேறு எதாவது தேடுவோம். புக்கு எங்கேயோ பார்த்தேன், ஆனால் எங்கே பார்த்தேன், யார் ரூமில் பார்த்தேன்னா பார்த்தீங்களா, கிராணி வீட்டில் வந்து யார் ரூமுன்ட்ட பார்த்தீங்களா. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. கிராணி அடுத்த வருஷம் கிராணி வீட்டை வந்து நான் தான் எழுதி வாங்க போகிறேன். கிராணி செத்து போயிட்டானா, அவன் ஆல்ரெடி செத்து போயிட்டாதான். சரி பாட்டியை வந்து கொஞ்சம் காக்கா பிடிச்சி பாட்டி எனக்கு கொஞ்சம் வீடு எழுதி வை பாட்டி, தாத்தா வீட்டில் போய் இரு பாட்டி அப்படின்ற பாருங்க. இவரை எத்தனை தடவை தான் நான் கொசு வந்து போட்டு சாவடிக்க போகிறேன்னு தெரிலங்க. இதை எப்படியே போட்டு ஒரு தடவை போட்டேன். சவுண்டு கேட்டிருக்கோம். நம்ம அப்படி கொஞ்சிப்போம். கிழவி சீக்கிரம் வாடி. கிழவி வந்துட்டியா? எப்படி ஓடி வரா பாருங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா வளர்ந்துருக்காங்க. ஆன் பண்ணிட்டு நம்ம ஓடிடுவோம். இப்போ அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் வச்சுருவோம். அந்த புக்கு என் ரூமில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். என் ரூமில் இல்லையா? இந்த இருக்கு, இதை எடுத்துகிட்டு போய் அந்த கீ கொடுப்பா. அந்த கீ எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு கீழே போட்டு அங்கே ஒரு ரூம் இருக்கும். அந்த இடத்துல 2 பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பைடர் ரூம்லாம், அந்த ஸ்பைடர் இருக்க இடத்துல. அந்த ஸ்பைடரா? இது வேறு ஸ்பைடர். இது ஸ்பைடர் கிளவி. அந்த இடத்துல வந்து 2 டப்பா இருக்கும். அந்த 2 டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல அது இருக்குது. ஆனால் என்கிட்ட கன் இல்லைங்க. எனக்கு அழியா வருதுங்க. கக்கூசில் என்னங்க இருக்க போகுது? ஒன்றும் இருக்காதுங்க. கிளவி இதில் குளிப்பாப்பில் இருக்குது. கரும கிளவி. ஒரு பாத்ரூமை கூட கருவாமல் வச்சுருக்கா. மனுஷன் போவானா இதில்? கிளவி போவா, மனுஷன் போக மாட்டான். கிளவி போவா. அப்படியே சுற்றி வருவேங்க நான். அப்படியே கேமை பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு போங்க. ஒரே எஸ்கேப் பண்ண மாட்டேங்குது நான். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ நம்ம இந்த காக்கா கிட்ட போய் சோறு வச்சுட்டு அதுக்கிட்ட இருக்க பொருளை பிடுங்கிட்டு ஓடுவோம். நம்ம இந்த இடத்துல ரிமோட் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல பேட்டரி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம அடுத்து வந்தீங்க பார்ப்போம். இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் போய் முதல்ல காக்கா கிட்ட போய் அதை கிட்ட இருக்க பொருளை போய் பிடுங்கிட்டு வரேங்க. காக்கா கிராணி 3ல வந்து காக்காவை வந்து மேலே வச்சிருப்பா. இங்கே கூண்டில் போட்டு அடைச்சி வச்சிருக்கா. என்னை எப்படி அடைச்சி வச்சிருக்காளோ அப்படிதான் இந்த காக்காவே அடைச்சி வச்சிருக்கா. ஆனால் இந்த துரோகி காக்கா அந்த பொருளை என்கிட்ட கொடுக்க கூட மாட்டேங்குதுங்க. சோறு போட்டால் மட்டும்தான் கொடுக்குது. சா என்னங்க பண்ணுறது. நான் இப்படி தான் அடிக்கடி வந்து ஒழிஞ்சுப்பேன். நான் ஒரு லூசுங்க. கேள்வி வட்டா பார்த்தீங்களா? கேள்வி என்னதான் பண்ணாலும் க்யூட்டாக இருக்காங்க. அடி வாங்கி நான் கொஞ்சம் மென்டல் ஆகி எனக்கு இப்போ கிளவியை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. கிளவியை பிடிக்கும், அவ்வளோதான். கிளவி வெத்தலை பக்கம் போட்டு வாய் கூட கழுவ மாட்டேங்கிறா. தாத்தா என்ன தான் கிளவியை வளர்த்து வச்சிருக்காருன்னு தெரில. சோத்தை மட்டும் போட்டு நல்லா பெருசாக வளர்த்து வச்சிருக்காரு. ஒரு பல்லு விளக்கணும், எப்படி இருக்கணும், குளிக்கணும், தலையில் எண்ணெய் வைக்கணும், பூ வைக்கணும், இதெல்லாம் சொல்லி வளர்க்குறாரு தாத்தா. என்ன சொல்கிறது இவளை? இந்த இடத்துல சவுண்டு போட்டு நான் மென்டல் ஆட்டு அந்த பக்கம் போவேன். ஏன்னா நான் ஒரு மென்டல், அப்போ தானே மேலே போக முடியும். அதனால தான்
கிளவி பாங்க வந்து ஆன் வாய் வந்து லெஃப்ட் ரைட்டும் பார்த்துன்னு இருப்பா. நான் அதுக்குள்ளே இங்கே ஓடிடுறேன். இந்த இடத்துல தாங்க நான் ஊந்து ஃபஸ்ட் டே விட்டேன், நான் செத்துட்டேன். இப்போ இந்த பக்கம் போவோம். கேமரா வர கொய் நடக்கிறது. बाय बाय टाटा गुड बाय गया. இப்படிதான் ஊந்து நான் சாவேன். நானே சூசைட் பண்ணிக்குவேன். கிளவிக்கு அடி வாங்கி சாவறனா இல்லையோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நானே செத்து போயிடுவேங்க. கிளவி என்ன அடிக்கவே தேவையில்ல, நானே செத்துறேன். கிளவி உனக்கு எந்த ஒரு இதுவும் ஸ்ட்ரெஸ்ஸையும் நான் கொடுக்க மாட்டேன். நானே மலர்ந்து குச்சிடுறேன், நானே எங்கேயாவது விழுந்துடுறேன். இப்போ நான் வந்து தேர்ட் டேவே வந்துட்டேன். நான் என்ன பண்ணுறது? சரி நான் போகிறேங்க, ஏதாவது கிடைச்சா பார்ப்போம். இல்லைன்னா வீடியோ வந்து இப்படி தான் வரும். நானே சூசைட் பண்ணி சாவது எப்படி கிராணி ஹவுஸ் இல்லை அப்படின்னு டைட்டில் போட்டு வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல ட்ராப் வச்சுருக்காங்க. ட்ராப் வைக்கிறது எப்படிலாம் ட்ராப் வைக்கலான்ட்டு கிராணி சொல்லி தருவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றின்னு இருப்பேன். இந்த இடத்துல ஆமால நான் இங்கே தானே விழுந்தேன், அது கூட தெரியல பாருங்க. அதான் விழுந்த மண்டகனெல்லாம் குழம்பி மெண்டலாகி நான் இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கேன். நான் இதை எடுத்துகிட்டு போய் இப்போ மேலே போகணும். இப்போ கிளவி வரணுமே. நான் எப்படி போவேன்? இப்படி போய் இப்படி குதிப்பேன். நான் குதிச்சு இங்கே ஒரு சவுண்டை போட்டு என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. சரி இப்படியே போவோம். இப்போ இப்படி போய் நான் மேலே போவேங்க. நல்லா யார் குறுக்கு வழியில் போகிறது? இது குறுக்கு வழியில் ராணியை டைவர்ட் பண்ணுறாமா. டைவர்ட் இல்லை, எனக்கு புரியல. சரி ஏதோ விளாட்றேன் பாருங்க, கஷ்டமாக இருக்குது எனக்கு தான். நான் கடைசியில் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை ரிவீல் பண்ணுறேன். அது வரைக்கும் கண்டினியூ பண்ணி பாருங்கள். இந்த கீ அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். நான் முதல்ல மேலே போய் திரும்பி சூசைட் பண்ணிக்கிறேன். சும்மா சொன்னாங்க சூசைட் பண்ணிக்கிட்டேன்னா கேம் எப்படி முடிக்க முடியும்? நான் இந்த மாதிரி உட்காந்து தாங்க நான் போவேன். நான் திரும்பி போய் குச்சிட்டேன்னா அவ்வளோதான். இந்த இடத்துல சேஃப் கீ இருக்குது. சேஃப் கீ இதில் என்ன இருக்கும் எனக்கே தெரியல. நல்ல பொருளாக கொடுத்தா நல்லாயிருக்கும். திரும்பியும் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறேன் பார்த்து. இப்போ நான் வந்து இந்த பாத்ரூமில் உட்காந்துக்குவேன். பொறுமையாக இருங்க. அந்த கிளவி அந்த பக்கம் போட்டோம், நம்ம அப்புறமா கீழே குச்சிடலாம். கிளவி வரியா மேலே? வா கிளவி. மைடியர் குட்டி கிளவி. இல்லை குட்டி இல்லை, பெரிய கிளவி. வர மாட்டேங்கிறாங்க. இவன் சவுண்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. குச்சிடுறேங்க. இங்கே இப்படி சூசைட் பண்ணிக்கிறது எப்படி? இங்கே வந்து நான் சூசைட் பண்ணிக்க மாட்டேன். மேலே இருந்து டேரெக்டாக கீழே வர மாதிரி சூசைட் பண்ணால் தான் சேர்த்து போவேன். கிளவி என் பின்னாடி வருவான். நான் இப்படி போய் இங்கே ஒஞ்சிப்பேன். எனக்கு வந்து எஸ்கேப் பண்ணுற மூடு இல்லைங்க. இந்த மாதிரி கிளவி அடி நான் தனியாக போய் சூசைட் பண்ணிக்கிறதும் பொருள் கிடைக்காம சுற்றுறதுக்கு தான் கேம் ஆன் பண்ணி உள்ளே வந்திருக்கேன். நான் அந்த பக்கம் சவுண்டு குத்துறேன், இந்த பக்கம் சவுண்டு குத்துறேன். சரி அந்த பக்கம் சவுண்டு குத்துட்டேன். கிளவி வந்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிலங்க. சரி நான் போய் சரி நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு சில விஷயத்தை ரிவீல் பண்ணுறேன். அப்போ தான் இந்த கேம் வந்து எப்படி போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் அந்த இடத்துல சவுண்ட் கொடுத்துட்டு இப்போது அந்த சேஃப் கீயை வச்சு இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐயோ என்னங்க இது? இந்த பூச்சிக்கு கீழே அந்த சீவேஜ் அந்த இருக்க கோவம் வந்துடுச்சுங்க. என்ன பண்ணுறது? அந்த இடத்துக்கு தேவையான என்ன சொல்லுவாங்க திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கங்க. எனக்கு அதெல்லாம் வேணாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த டோராண்ட ஒரு கீ இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு எடுத்துகிட்டு போவோம். கிளவி எங்கே இருப்பான்னு தெரில. ஆனால் எங்கேயும் சவுண்டு கொடுத்தேன் நான். கிளவி வந்துடாத வரியா? சரி வா வா வா. ஐயோ இங்கே வந்து மாட்டிக்கிட்டேங்க. ஐயோ மாட்டிக்கிட்டேங்க. அடி வாங்க போகிறேங்க. செத்தங்க நான். இப்படி தான் வந்து மாட்டிக்கினேன். செத்தவா அழகாக அடிக்கிற கேள்வி. நீ சூப்பராக அடிக்கிற. நான் அழகாக உன்கிட்ட வாங்கின்னு இருக்கேன். சப்புன்னு. சூப்பர். டே 4 வந்துருச்சு. இன்றைக்கி நான் இந்த கேமை முடிச்சு வந்தேன். என்ன எஸ்கேப் பண்ண வந்தேன்னு நானே மறந்துட்டேங்க. என்ன எஸ்கேப் பண்ண வந்தேன்? இந்த சூசைட் அட்டம்ப்ட் பண்ண வந்து கிராணி விட்டு சூசைட் அட்டம்ப்ட் எஸ்கேப் பண்ண வரலாம் ஒன்றும் பாருங்க. நான் போவோம். என்ன பண்ணுறது? மூஞ்சி கிஞ்சிலாம் ஆச்சு, ரத்தம் வந்துருச்சு பாருங்க. மூஞ்சி கிஞ்சலாம் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரத்தம் பார்த்தீங்களா? ரத்தம் வாங்கி எஸ்கேப் பண்ணுறேன். ரத்தம் வச்சு வளர்ற அடி வாங்கி ரத்தம் வந்து எஸ்கேப் பண்ணுறேன் நான். இப்போ இந்த பூச்சிக்கிட்ட நான் ஒரு அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன். வாங்குவேனா வாங்க மாட்டேனா? தொடரும் போட்டு முடிச்சிடுறேன் நான். வாங்குனா பார்ப்போம். இருந்தால் ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு தான். இந்த பக்கம் எதுக்கு போகிறேன்னு எனக்கே தெரியாம நான் போவேன். ஏன்னா நான் ஒரு மென்டல். போ 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 பயப்படாமா போ. யார் நீ? யாரு? இப்படிதான் எட்டி பார்ப்பேன்.
பெண்ணல்ல ரோஜா பூ வரா ஓ வந்துட்டா. ஓ அதனால தான் ஒளியிறேன் நான். ஓகே ஓகே. கிழவி எங்கே போகிறேன் பூவாத கிழவி. அந்த கிழவி கிராணி ஒன்றெல்லாம் பெட்டாக வச்சுருக்கேன்னா பெரிய கை தான் உலகுது கிராணி. என்னை பார்க்காதடி. அப்படி போடி. இப்போ நான் வந்து ரைட் சைடில் போய் அந்த இடத்துல ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இந்த இடத்துல உள்ளே போய் எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். எதாவது கொடுங்கடா. பேட்ரி ஒரு கண்டுறாங்க. இப்போ போய் இந்த சைடு இப்போ லைட்டாக எட்டி பார்ப்போம் கிழவி எங்கே இருக்கிறான்னு. இந்த பூச்சி கிழவி இந்த பக்கம் ஓடி போய் இங்கே ஒரு ரூம் இருக்கும். பார்த்து அந்த பக்கம் இங்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நானே. ஐயோ ஏங்க இந்த மாதிரிலாம் என்ன பண்ணி டார்ச்சர் பண்ணுங்க. ஏன்னா கார் எஸ்கேப்புக்கு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு ஊட்ட விட்டு ஓடுவான்னு பார்த்தா ஒன்றத்தையும் விட மாட்டேங்கிறீங்க. கடைசியில் என்ன சூசைட் பண்ணி தான் சாவர நேரத்துக்கு கூட்டு போயிடுவாங்க போல இருக்கு. கன் பாட்டிங்க எதுவுமே இல்லை. சரி கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் இந்த இடத்துல இல்லைங்க. நான் இப்போ வந்து நேராக போய் அந்த லெஃப்ட்டு ஒன்று இருக்குல்ல அது மாதிரி ஏறி போய் அந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறேங்க. கைஸ் கிளவி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்று இருக்கா. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. ஹாய் கிளவி, நீ தான் இந்த வீடியோக்கு தம்ப்நெயில். ஓகே, எங்கள் வீடியோக்கு நீ தான் தம்ப்நெயில். ஓகே, அழகாக போகிற கிளவி நீ. இப்போ நான் அந்த லிஃப்ட்டில் போயிட்டு நான் நம்பர் எதுவுமே பார்க்கல. இருந்தாலும் கடவுள் மேலே வார்த்தை போட்டு நம்பர் 1 அழுத்த போகிறேன். வெடிச்சு போனாலும் ஓகே, போனாலும் ஓகே. கேம் வந்தே ஆகும் வித்தவுட் எஸ்கேப். எந்த எஸ்கேப்பும் நான் பண்ணல. கிளவிக்கிட்ட அடி வாங்கி சாவுறது. நான் எப்படி இந்த வீடியோவில் இவங்ககிட்ட அடி வாங்கி சாவுறது கஷ்டப்படுறேன். எல்லாத்தையும் பாருங்கள். எனக்கு நான் தேடி போகிற பொருளே எனக்கு கிடைக்காது. நான் டோர் எஸ்கேப் பண்ணணும்னு போனேன்னா எனக்கு கார் எஸ்கேப் தேவையான கிடைக்கும். நான் கார் எஸ்கேப்னு வந்தேன்னா டோர் எஸ்கேப்பு சீவேஜ் எஸ்கேப்னு எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி தான் நடக்கும். நான் போய் இந்த பக்கம் வச்சுப்பேன். சீக்கிரம் போ சீக்கிரம் போ. அந்த லிஃப்ட் கிட்ட தான் போகணும். ஐயோ கிளவிங்க ஏன் கிளவி ஏன் இப்படி பண்ணுறேன்? நீ தான் தம்ப்நெயில் ஓகேவா? வாயா இப்படி போய் வருது. வாயா ஏதாச்சும் வச்சிட்டாங்களா என்ன? எங்க கிளவி பார்த்து போ. இப்போ நான் வந்து இப்படிக்கா ஓட பாருங்க. ஓடு. எத்தனை பூச்சி பார்த்தீங்களா? எவ்வளோ க்யூட்டாக ஓடி வர பாருங்க. பெண்ணல்ல ரோஜா பூ போயிட்டு வருவா மல்லிப்பூ பத்தாமே டோர். கடவுள் மேலே பாரத்தை போட்டு வெடிச்சாலும் சரி வெடிக்கிறதுனாலும் சரி நான் ஒன்று தாங்க ஏற்ற போகிறேன். செத்துட்டேங்க. பார்த்தீங்களா? இது என்ன டே? லாஸ்ட் டேவா? ஓ ஆமாங்க, லாஸ்ட் டே தான். இப்போ நான் போய் இப்போது 1 அழுத்தி நான் அசிங்கப்பட்டேன். இப்போ நான் 2 அழுத்தி திரும்பி அசிங்கப்படுறேன். இல்லை அசிங்கலாம் பண்ண மாட்டேன். அந்த இடத்துல என்ன திங்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். என்கிட்ட அப்படி தான் அடி வாங்கிட்டேன். முடிஞ்சது, அவ்வளோதான். டே 5 முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த வீடியோ வருங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படிலாம் எஸ்கேப் ஆகணும்னு கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ கிளவி வந்து இந்த இடத்துல வச்சு என்ன பண்ண போகிறா? என்ன பண்ணாங்க? சுட்டுட்டாளா? சரி விடுங்க. என்னங்க இது? எங்கேயோ கூட்டின்னு வந்து படுக்க வச்சிருக்கா. ஐயோ கிளவி மூஞ்செல்லாம் கிட்ட காமிக்காதடி, பயமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன் நான் இதோட. அடுத்து நான் கூடிய சீக்கிரத்தில் எஸ்கேப் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். சாரி, நான் எனக்கு எஸ்கேப் பண்ண முடியாததுக்கு. சும்மா காமெடியாக இருக்கும், அதனால் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் நடுவில் கொஞ்சம் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஒரு ரிவீல் பண்ணுறேன்னு. இந்த கேமை விளையாடினது என்னோடய சிஸ்டர். இதுக்கு வாய்ஸ் கொடுத்தது நான். அதனால தான் கொஞ்சம் நடுவில் சிரிப்புலாம் சத்தம் கேட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் இந்த கேமே முடிக்க முடியலன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் எஸ்கேப் பண்ணுற வீடியோ வரும் வந்தே தீருங்க. வர்த்தாமே தூர். டாட்டா பாய்.